Hi friends, welcome to my channel Tastytastysamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போறோம். நான் ஏன் சூப்பர் டூப்பர்னு சொன்னேன்னு தெரியுமா? நம்ம நார்மலா கேக் எதுல பண்ணுவோம்? மைதா மாவுல பண்ணுவோம், இல்லாட்டி கோதுமை மாவுல பண்ணுவோம். பட் நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு மாவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த ரெண்டு மாவுமே இல்லாம கேக்கா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு gluten free கேக் பண்ண போறேன். அதாவது மைதா மாவோ கோதுமை மாவோ பயன்படுத்தாம ஆல்மண்ட் ஃப்ளார் அதாவது பாதாம் பவுடர் பயன்படுத்தி கேக் பண்ண போறேன். முதல்ல பாதாம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த பாதாமா இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பாதாமா இருந்தால் பவுடர் சரியா வராது. பாதாம் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இந்த மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த கேக் வெர்ஷன் இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக அரை கப் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா மட்டும்தான், பேக்கிங் பவுடர் கிடையாது. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாதாம் பவுடரை ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பாதாம் பவுடர் ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேட்டரை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேக் டின்னில் கீ அப்ளை பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்ததுன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கேக் டின்னை லைன் பண்ணிக்கலாம். கேக் டின் டஸ்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் சாக்லேட் கேக் ரெசிபி போட்டிருக்கேன். அந்த ரெசிப்பியில் கேக் டின் எப்படி டஸ்ட் பண்ணணும், அதே சமயம் ப்ரீ ஹீட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் டின்னை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் இல்லாதவங்க ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆகிடுச்சு. எனக்கு பேனில் எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம மாய்ஸ்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. பட்டர் கர்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, பட் அப்போவே எவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். சான்ஸே இல்லை, ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்குது. அப்படியே நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஒன்ஸ் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட இது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.